எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். 2022 கேரளால மட்டும் 20,000க்கும் மேலான மக்கள் இந்த சட்டத்தின் பயனடைஞ்சிருக்காங்க. இது என்ன சட்டம்? இந்த சட்டத்தால என்ன பயனடைஞ்சாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. இப்படி இது என்ன சட்டம்னா, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல சட்டம். இது டிசம்பர் 2007ல் வந்த சட்டம். மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட். நான் இப்போ இது ஏன் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. குறிப்பாக நான் ஏன் இதை தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பல காரணம் இருக்குது. இதில் மொதல் காரணம் சொத்து. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை பற்றி சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம அப்பா அம்மாவை நம்ம கடைசி காலத்தில் பார்த்துப்போன்னு நம்பி அவங்க நம்ம பேரில் எல்லா சொத்தையும் நம்ம பேரில் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சொத்துக்களை வாங்கிக்கிட்டு அவங்கள கடைசி காலத்தில் சரியாக பார்த்துக்கிறது இல்லை. இதுக்கு தான் இந்த சட்டம். இந்த சட்டம் என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸ் மறுபடியும் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, மறுபடியும் அந்த சொத்துங்கள்லாம் அவங்க பேரில் மாற்றி அமைக்கப்படும். இதுதான் அந்த சட்டத்துடைய முக்கியமான கருத்து. இந்த சட்டம் டிசம்பர் 29, 2007ல் டாக்டர் மன்மோகன் சிங் அவரோட தலைமையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, மும்பையில் ஒரு நகைக்கடை உரிமையாளர் இருந்திருக்காரு. அவர் வயசு 70. அவங்க மனைவிக்கு வயசு 60 ஆகிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2005ல் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பையனுக்கு மே 8, 2023 ஆண்டில் தானப்பத்திரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, என்னோடய அடிப்படை தேவைகளை நீ தான் பார்த்துக்கணும், என்னையும் என் ஒய்ஃபையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃப்ளாட்டை அந்த பையன் பேரில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் சொத்து கைக்கு வந்த உடனே அவருடைய வேலையை காட்டியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, சொத்து கைக்கு வந்த உடனே ஒரு 2 வருஷத்தில் 2025ல் அவருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் சண்டை போடுற சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிற சூழ்நிலையும் வந்திருக்கு. இந்த சட்டம் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 60 நாட்களில் அவரும் அவரோட குடும்பமும் முழுசாக வீட்டை காலி பண்ணி தருமாறு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 60 நாள்னா 3 மாதம். 3 மாதத்தில் முழுசாக காலி பண்ணி கொடுக்குமாறு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை திருப்பி எதிர்த்து மும்பையில் இருக்கிற ஹைகோர்ட்டில் மறுபடியும் இந்த கேஸை ரன் பண்ணியிருக்காரு. அவர் மீண்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தீர்ப்பை ஒத்துக்காமல் மீண்டும் மும்பையில் இருக்கிற ஹைகோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் அந்த கேஸை வாதாடின வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அப்பாவுக்கு பல சொத்துக்களும் இருக்குது, பொருளாதார ரீதியாகவும் அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ரன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட்லேயும் சரி, இதை ஏற்க மறுத்துருக்காங்க. கடைசியாக என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, முதியோர் நலச்சட்டத்தின் 23வது பிரிவின்படி பெற்றோர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதை நிறைவேற்ற தவறினால் அந்த சொத்து மாற்றம் செல்லாது என சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் ஏழையோ பணக்காரங்களோ அது முக்கியம் இல்லை. இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் மீறினால் அந்த சொத்து மாற்றம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டால் எழுதி கொடுத்த சொத்தை திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தீர்ப்பு சொல்லி முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல தீர்ப்பு தான். இதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், 20,000க்கும் மேலே நிறைய பேர் இதில் பயன்பட்டுருக்காங்க. ஆனாலும் ஒரு சில பேருக்கு இது தெரியாமல் மற்ற பிள்ளைங்கக்கிட்ட ஏமாந்துக்கிட்டோம். இதெல்லாம் தடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.